அன்பு உள்ளங்களே, தமிழ் எழுத்துக்களை பார்ப்போம். முதல்ல போடுறது பிள்ளையார் சொல். முதல்ல போடுறது சும்மா பிள்ளையார் சொல். பிள்ளையார் நினச்சிக்கிட்டு இதை போடுறோம். சரஸ்வதி நினச்சிக்கிடுவோம். இது எப்படி சொல்லணும்னு சொன்னோம்? அக் ஆ ஈ ஈ உ ஊ ஏ ஏ ஐ. இல்லையா? இதுலையே பெரிய ஸ்லேட்டாக தான் மீதின்னு சொல்லி கொடுக்கலாம். சின்ன ஸ்லேட்டாக வாங்கிட்டேன். சரி, அக்குக்கு நேர க வந்து புள்ளி வந்தால் இக்கு, இக்கு சேர்ந்தா கா. இப்போ இது வந்து புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்து. இந்த அக்கு வந்து உயிர், அதாவது உயிரை மெய்யாயிரு உடலாயிருதையா, அதை காக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். ஆயுத எழுத்து இந்த அக்கு வந்து ஆயுத எழுத்து. ஆனால் இந்த அ முதல் அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ் எல்லாமே வரைக்கும், ஏலேருந்து வரைக்கும் உயிரெழுத்துக்கள். முந்தி ஊ வரும்போது உயிரெழுத்துன்னு சொல்லிட்டேன். ஆனால் அது மட்டும் இல்லை, ஆ முதல் வரை உயிரெழுத்துக்கள். இப்போ உயிரோட இந்த உயிரெழுத்துக்களோட மெய்யெழுத்துக்கள் சேரும்போது தான் இந்த உயிர் மெய்யெழுத்துக்கள் வருது. அதை ஆ என்பது உயிரெழுத்து, இக்கு என்பது மெய்யெழுத்து. மெய்யில் வந்து உயிர் சேரும்போது இக்கு அ க, இக்கு அ கா, இக்கு ஆ கா, இக்கு ஈ கீ, இக்கு ஈ கீ, இக்கு உ கு, இக்கு உ கு, இக்கு ஏ. இந்த ஏயிலரை சுழி எடுத்துட்டு இது போட்டிருக்கோம் இல்லையா? கே, இக்கு ஏ கே, இக்கு ஐ கை. இப்போ இது வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும். இப்போ படிச்சிட்டோம் இல்லையா? இக்கு ஆ க. அப்புறம் இதுலேயே இந்த கைக்கு அடுத்து இதை விட்டுருவோம். இது வந்து முதல்ல கொஞ்சம் எழுத்துக்களை படிச்சிருக்கோம் இல்லையா? ஐக்கு அடுத்து ஓ. அப்போ இந்த இக்கும் ஓவும் சேர்ந்து அங்கே என்ன வரணும்? இந்த மேலே ஓவுக்கு வர இந்த சுழியை போட்டு, அதுக்கப்புறம் கா போட்டு, இந்த கேன்னு வந்திருக்கு இந்த இடத்துல. இது கேக்கும் இந்த கேக்கும் வித்தியாசமெல்லாம் போயிடும் இல்லையா? அதுக்காக ஓவுக்கு கீழே இங்கே துணை எழுத்து போட்டாங்க. அப்போ இது எப்படி சொல்கிறோம்? கோ. இந்த ஓவில் சுழிச்சு விட்டா ஓ. இதை இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து இப்படி போட்டு இதுக்கு பின்னால் க கூட துணை எழுத்து போட்டால் கோ. அப்புறம் இந்த ஓகோட இப்படி ஒரு எழுத்து போடுறோம். இது இந்த இக்கும் அவ்வும் சேர்ந்தாங்கன்னு எப்படி வரணும்? கவ். எப்படி வரணும் பாருங்க. இதில் இருக்க ஒத்த கொம்பு, இந்த இக்கில் இருக்க க, இந்த ல, இது மூணும் சேர்ந்து கவ். இப்போ கை கோ கோ கவ். இப்போ என்ன எழுத்தாயிடுச்சு? இக்கு க கா கி கு கு கூ கே கே கை கோ கோ கவ். இவ்வளோ எழுத்துக்கள் இப்போ படிச்சிருக்கோம் இல்லையா? இனி உயிரெழுத்துக்கள் ஆலேருந்து வரைக்கும் மெய் எழுத்துக்கள் இக்கு கடுத்து இங்குன்னு வரணும். இங்கு, இக்கு கடுத்து என்ன வரும்? கீழே இங்கு, இங்கு. இது என்ன எழுத்து? இங்கு, இங்கு, இங்கு. நாக்கு ஒட்டவே கூடாது. உள்நாக்கத்தான் அடிநாக்கு வந்து
மேல் அன்னத்தில் மேல் வாயில் ஒட்டணுமே ஒழிய வாயிலையும் உள்வாயில் ஒட்டணும், வெளி வாயில் ஒட்டக்கூடாது. இங்கு பாருங்க, முனி நாக்கு ஒன்றுமே ஒட்டாது. ஆனால் முனி நாக்கு ஒட்டாமல் இங்கு இங்கு இங்குன்னு சொல்லணும். இந்த இங்கே நிறைய பேர் ஞாவை உச்சரிக்கிற மாதிரியே இந்த காவெல்லாம் உச்சரிக்கிறாங்க. இது ங்க. இது எப்படி சொல்லணும்? ங்க ங்க. எப்படி சொல்லணும்? ங்க. அதே மாதிரி இந்த க கூட துணைக்கால் போட்டால் கா. இங்கு ங்க கா. இந்த வருஷம் நான் இடங்காணாமல் எழுதியிருக்கேன். இக்கோட ஆனா சேர்த்தா கா. அதே மாதிரி இங்குவோட ஆனா சேர்த்து ஆ சேர்த்தாக்க கா. இங்கோட ஆன்னு சேர்த்தா கா. இங்கோட ஈ சேர்த்தா இங்கி. பாருங்க, இதுக்கு இந்த ஈல வர்ற வாழெல்லாம் இதில் இழுத்துருப்பாங்க. கி இங்கி. இது அதிகமாக வார்த்தைகளில் வராது. இங்கி. இந்த இங்கு மட்டும்தான் இங்கு கா வரும். அங்கு இங்கு எங்கு அங்கனம் இங்கனம் மாங்காய் தேங்காய் அப்படிங்கிற சில வார்த்தைகளில் தான் எங்கு வரும்.